ஹலோ ஆல் வணக்கம். ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அட் தரம்சாலா. பீடா, வெல்கம் டு த ஷோ. ஆர்சிபி என்ன ஆக போகுது அப்படிங்கிற உங்க இனிஷியல் தாட் சொல்லுங்க. தரம்சாலால சிஎஸ்கேட்ட தோத்துருக்காங்க பஞ்சாப். அடுத்து ஆர்சிபிட்ட தோக்க போறாங்களா, ஜெயிக்க போறாங்களா? அது வியூவர்ஸ் கிட்ட இந்த 2009லயும் 2011லயும் நான் அந்த டீம்ல இருந்த போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன போது நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ், நானும் ஒரு ஆர்சிபி ஃபேன் தானே, ஐயோ சும்மாரியா இந்த மாதிரி சப்பா கட்டெல்லாம் கட்டாத அப்படின்னாங்க. இப்ப தே ஹவ் காட் ரியலி கிரேட் சான்ஸ். ஏன்னா 2 மேட்ச் நெட் ரன் ரேட்ல ஜெயிச்சிருக்காங்க. திருப்பியும் சொல்றேன், இன்ஸ்பைட் ஆஃப் தட் தி நீட் ஃபேவர்ஸ் ஃப்ரம் அதர் டீம்ஸ். நான் வந்து ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், கடைசி மேட்ச் சிஎஸ்கே கூட ஆடுறாங்க, ஸ்டில் தே கோ இன் டு தட் மேட்ச், எனக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி போய் அது ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க, நெட் ரன் ரேட்ல வெளியில போறாங்க. யூ கேன் சி யுவர் செல்ஃப் தட் ஹவ் மேட் த ஃபேன்ஸ் ப்ரௌட். ஏன்னா 10 டீம்ல 4 டீம் குவாலிஃபை ஆகிறதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை விட்டு 8வது பிளேஸ் 9வது பிளேஸ் வந்தீங்கன்னா தென் இட் இஸ் a disappointment for the fans. இப்ப தரம்ஷாலாவை பத்தியும் வந்து ஒரு ஸ்டாட்ஸ் சொன்ன, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 200, பேட்டிங் செகண்ட் 198ன்னு. ஆனா லாஸ்ட் மேட்ச் அந்த அளவுக்கு ஈஸியான பிச் இல்ல, கொஞ்சம் லைட்டா கிராஸ விட்டுட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பயங்கர லஷ் அவுட் ஃபீல்டு, ஸ்கொயர் பவுண்டரிஸ் வேற பெருசா இருந்தது. இருந்தாலும் சொல்றேன், அது நம்ம ஸ்கோர்ஸ் பார்த்த அளவுக்கு 160 130 இருக்கிறவங்கலாம் அது கஷ்டமானது கிடையாது. 2 டீமுமே வந்து சரியான டயத்துல வந்துட்டு நல்லா ஆடிட்டு சரியா ஆடாம விக்கெட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்பயும் நான் சொல்றேன், ஸ்டில் யூ டெஃபினெட்லி வாண்ட் டு ஹேவ் 190 ஆன் த போர்டு. பவர் பிளேல என்ன சொன்னோம், பொறுமையா ஆடு, 7 to 10 பொறுமையா ஆடு, 10 ஓவர்ல 75 to 80, அதுக்கப்புறம் 11 to 15 ஒரு 50, 16 to 20 ஒரு 65, அப்படி ஆடினீங்கன்னா 180 வரும். லாஸ்ட் மேட்ச் என்ன ஆச்சுன்னு பாருங்க, நீங்க ஹைலைட் பண்ணீங்க இந்த மேட்ச், அதாவது பிபிகே சிஎஸ்கே. பவர் பிளேல வந்து சிஎஸ்கே 60 for 1, பிபிகே ஒன்லி சேசிங் 168, 47 for 2 வாஸ் வெரி குட். 2 பேர் எங்க அடி வாங்கினாங்க பாருங்க. தரம்சாலால வந்து அந்த நம்ம 6 ஓவர்ஸ் போலர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றோம். தட் இஸ் த ரீசன் வி சே தட் 10 ஓவர் வரைக்கும் அவசரப்படாதேன்னு. சிஎஸ்கே பாருங்க 7 to 10 19 for 3, அவங்க 7 to 10 25 for 3, சிஎஸ்கே 79 for 4, அவங்க 72 for 5. அங்கேருந்து ரெக்கவர் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். சிஎஸ்கே என்ன பண்ணாங்க பியூட்டிஃபுல்லா, 11 to 15 ஒரு 38 for 1 காட்டிட்டாங்க, 117 for 5. அவங்க அப்படி என்ன பண்றது தெரியாம அந்த ஃபேஸ்லயும் ஒரு 19 for 3 விட்டு 91 for 8 கேம் ஓவர். சிஎஸ்கே 5 விக்கெட் இருந்ததுனால 50 ரன்ஸ் ஆட் பண்ணி 167 வந்தாங்க. ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் 20 ரன் ஷார்ட். இங்க பாருங்க, உங்களுக்கு சீமர்ஸோட எக்கானமி 10.32, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.76. முதல் முறையா ஐயா ருத்துராஜ் ஐயா ஸ்பின்னர்ஸுக்கு போலிங் கொடுத்தாரு. 7 ஓவர்ல 30 ரன் 4 விக்கெட். அதுல மெயின் அப்பயும் சாட்னருக்கு 3 ஓவர் தான் கொடுத்தாரு. சாட்னருக்கு 3 ஓவர் கொடுத்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப வியூவர்ஸ் எப்படி வேணா சொல்லுங்க, மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தது சாட்னர். ஆமா, 2 ஓவர்ல 4 ரன் பவர் பிளேல 47 for 2. அந்த 2 ஓவர் பவர் பிளே எடுத்தீங்கன்னா 43 for 2. யோசிச்சு பார்த்துக்கோ, 10 ஓவர். அவரு 2 ஓவர்ல 20 போய் 6 ஓவர்ல 60ன்னா, இப்பயும் சொல்றேன் 6 ஓவர்ல 60ன்னா சிஎஸ்கே தோத்துருப்பாங்க. அந்த 2 ஓவர் போட்டது அவர் தான். அது என்னமோ தெரியல அவருக்கு அந்த ஒரு அந்த ஸ்பின்னர்ஸ் மேல ஒரு இது வேலை. பிபிகே ஸ்பின்னர்ஸ் பாருங்க, 5 ஓவர்ல 42 ரன் 3 விக்கெட். 300 பாயிண்ட் திருப்பியும் சொல்றேன், லாஸ்ட் ஓவரே ரிஃப்ளெக்ட் பண்ண மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸோட எக்கானமி ஒன்லி 9.14 ஃப்ரம் 7 to 15. சிஎஸ்கேவோட ஸ்லைடு எங்க ஸ்டார்ட் ஆச்சு, 7th ஓவர் ஸ்டார்ட் ஆச்சு ராகுல் சஹர். இவங்களோட ஸ்லைடு எங்க ஸ்டார்ட் ஆச்சு, ரவீந்திர ஜடேஜா மிடில் ஓவர்ஸ். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்சிபிக்கு என்ன ஸ்பின்னர்ஸ் இருக்காங்களோ அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, சொல்லிக்க முடியுமா ஸ்பின்னர்ஸ் கிடையாது, பட் தே ஹாவ் டு யூஸ் ஸ்பின்னர்ஸ். இப்ப ஆர்சிபி பிளேயிங் லெவல் வந்து எப்படி போகணும்னா, கோலி, பாஃப், ஜாக்ஸ், பட்டிதார், மேக்ஸ்வெல், கிரீன், தினேஷ் கார்த்திக், ஸ்வப்னில் சிங், கரண் சர்மா, சிராஜ், யாஷ் தயாலன், இம்பாக்ட் சப், வைஷாக் விஜயகுமார். இன்னொன்னு நான் சொல்றேன், நான் வைஷாக் விஜயகுமாரை உள்ள வச்சுக்கிட்டு சிராஜையோ யாஷ் தயாலையோ இம்பாக்ட் சப் வைப்பேன். திருப்பியும் சொல்றேன், பெரிய சிக்ஸ் அவரால் அடிக்க முடியும், ஹியூஜ் சிக்ஸஸ் அடிப்பார் அவரு. அதனால எதுக்கும் தேவைப்பட்டா, இதுக்கு மேல பேட்டிங் தேவைப்படாது, பட் ஒய் நாட் யூ ஹேவ் அன் ஆப்ஷன். இப்ப அவங்க பாத்தீங்கன்னா என்னோட பிளேயிங் பிரப்சிம்ரன், பேர்ஸ்டோ, ரைலி ரூசோக்கு பதில லியம் லிவிங்ஸ்டோன் வரணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கரெக்ட். வந்து இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேன்.
அவர் எல்லா நேரா மேட்சும் போட்டா போல்ட் ஆயிட்டு இருக்காரு ரைலி ரூசோ. 2 மேட்சா பாருங்க எல்லாம் அப்படிதான் அதை நான் ஆடுறாரு. சொல்லலாம்னு பார்த்தேன், நீங்க அனலிஸ்ட் ப்ரூவ் பண்ணீங்க. நேர ஸ்டெம்ப்ல போட்டா போல்டு. ப்ரீவியஸ் மேட்சும் பாத்தீங்கன்னா ஸ்டெம்ப்ல போடுறது போல்டு சிஎஸ்கேவோட இதுல சென்னையிலயா. இங்கேயும் பாத்தீங்கன்னா நேர ஸ்டெம்ப்ல போட்டாரு துஷார் தேஷ்பாண்டே, பின்னாடி போய் போல்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு உங்களுக்கு நானே பின்னர் போட்டா கால்ல வாங்கிடுறாரு எப்படியும். அவருக்கு இங்க போடுறீங்களேயா, அவருக்கு நேர அங்க போட்டா அடிச்சிடுறாரு, 6 அடிச்சிடுறாரு. அடிச்சிருவாரு, இங்க அது போட்டா எனக்கே அடிச்சிருவாரு. தெரியுது டிவில பாக்குறது. அதுக்கப்புறம் வைட் அண்ட் ஷார்ட்டா போட்டீங்கன்னா பாயிண்ட்லயும் பயங்கர ஸ்ட்ராங் வரும். ஸ்கொயரா நீதர் சைடு அது விக்கெட் அடிப்பாரு. நேர விக்கெட் பர்டிகுலர் ரவுண்ட் விக்கெட் நேர போட்டு பின்னாடி போய் போல்ட் ஆயிடுவார். ஃபாஸ்ட் பவுலருக்கும் சரி ஸ்பின்னருக்கும் சரி நிறைய பார்த்துட்டேன். நானே லியம் லிவிங்ஸ்டோன் ஆடக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ நான் ஏன் சொல்றேன்னா ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தே ஆல்சோ ஹேவ் a சான்ஸ் ஆஃப் another ஸ்பின் bowling ஆப்ஷன். யூ கேன் bowl ஆஃப் ஸ்பின் டு ரைட் ஹேண்டர்ஸ், லெக் ஸ்பின் டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் சஹர் நல்லா போட்டாரு, பிரார் வந்து பெருசா யூஸ் பண்ணலன்னு போது இன்னொரு ஆப்ஷனோட பீன் பெட்டர். சோ என்ன பொறுத்த வரைக்கும் 3 லிவிங்ஸ்டன் ஃபாலோட் பை சஷாங்க், சாம் கரன், ஜிதேஷ், அசுதோஷ் சர்மா, ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ரபாதா, ராகுல் சஹர் அண்ட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஹர்ஷதீப் சிங். இன்னொன்னு சொல்றேன், அன்பார்ச்சுனேட்டா நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன் ஜிதேஷ் சர்மாவா. அவருக்கு பேட்ல பட மாட்டேங்குது. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா 2-3 மேட்ச் அந்த அசுதோஷ் சர்மா பின்னாடி வச்சு அவருக்கு பேட்டிங்கே கிடைக்காம இப்ப அவரோட அவர் ஃபார்ம்ல இருக்கவரை யூஸ் பண்ண முடியாம போயிருச்சு. அதுதான் நான் போன மேட்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ரஸ்டினஸ் தெரிஞ்சது. அந்த மாதிரி ஷாட் ஆடுற ஆளே கிடையாது. ஜடேஜாவை பின்னாடி போய் பிக்கப் ஒன்று அடிக்க அவர் பும்ரா பால ஸ்வீப் பண்ணி 6 அடிச்சவர் அந்த அசுதோஷ் சர்மா. நான் என்ன சொல்றேன், ஜிதேஷ் சர்மா பாருங்க ஃபார்ம் இன்டிஃபரண்டா இருக்கு. சாம் கரன் பாருங்க ஈ கேன் பேட், பட் டிஸ்ட்ரக்டிவ்ன்றது யாரையா உங்களுக்கு? சாம் கரன் அவர் கேப்டன், அதனால அவர் 2 டவுன் 3 டவுன் வந்துருவாரு, இம்பார்ட்டன்ட் ஓவர்ஸ் அவரே போட்டுக்குவாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா ஒரு பிளேயர் வந்து ஒரு பிரைம் ஃபார்ம்ல இருக்கான். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா 2-3 இன்னிங்ஸ பார்த்துட்டு ஏன் அசுதோஷ் சர்மாவை இந்தியன் டீம் எடுக்கக்கூடாதுலாம் ஒரு சிலர் சொன்னாங்க. அப்ப அலாங் வித் சஷாங்க் சிங். அப்படி இருக்கும்போது ஒரு 3 மேட்ச் அவருக்கு பேட்டிங்கே கிடைக்கல, வெளியிலே நம்மளே விநாயகம் பிரதர்ஸ் 2 பேரும் சேர்த்து தான் சொன்னோம். சஷாங்க், அசுதோஷ் 2 பேரும் விநாயகம் பிரதர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னு தான் சொன்னோம். அப்படி ஒருத்தரை மட்டும் பண்ணிட்டு இன்னொருத்தர் இப்படி பண்றாங்களே. இல்ல இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பிரப்சிம்ரன், பேர்ஸ்டோ, லிவிங்ஸ்டன், சஷாங்க் ஆண்டிங்கன்னா நம்பர் 5 ஷுட் பி அசுதோஷ், 6 ஷுட் பி ஜிதேஷ், 7 ஷுட் பி சாம் கரன். அதுதான் வந்து ஒரு நியாயமான ஆர்டர். ஏன்னா இப்ப வந்து இப்ப என்ன பண்றீங்க, யுவர் லூசிங் எ டைமண்ட் ஹூ இஸ் டூயிங் வெல். இப்ப இன்னும் நிறைய டோர்னமெண்ட் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். 2 மேட்ச் 3 மேட்ச் போலிங் போடல, இல்ல பேட்டிங் இல்லைன்னா ஃப்ளோ, அந்த ரிதம், அந்த கான்பிடன்ஸ் போயிடும். ஹோப்ஃபுல்லி தே வில் டூ திஸ். இங்க பாத்தீங்கன்னா இந்த 10 ஓவர் 75 சேஃப்டி எடுத்துன்னு போற டாப் 4 யாரு? பிரப்சிம்ரன் அடிதான். பேர்ஸ்டோ நான் திருப்பியும் சொல்றேன், அந்த ஒரு மேட்ச் ரன் அடிச்சப்பறம் எல்லாரும் என்ன ட்ரோல் பண்ணாங்க. ரெண்டாவது பேர்ஸ்டோ, அதுவும் நான் போன மேட்சும் இந்த ப்ரீவியஸ் மேட்ச் ஒரு 40 அடிச்சாரு சென்னையோட. இன்னும் கன்வின்சிங்கா இல்ல, ஆனஸ்டா சொல்றேன் நானு. அதுக்கப்புறம் லியம் லிவிங்ஸ்டோன் ஆர் ரைலி ரிஸ்டோ, அது 2 லாட்ரி தான் உங்களுக்கு. சஷாங்க் சிங் பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. கோலி வந்து ஒரு வெறியோட இருக்காரு, விட்ட மாட்டாரு வாங்காம ஆரஞ்சு கேப்ப. ஃபாஃபும் போன மேட்ச் ஒரு இடி இடிச்சாரு. ஜாக்ஸ் இஸ் a டேஞ்சரஸ் பிளேயர், பட்டிதார் இஸ் ப்ரூட்டல் கிளாஸ்ங்கும் போது அங்க வந்து இந்த டாப் 4 உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டெப்த் ஹிட்டிங்னா உங்களுக்கு சாம் கரன் இப்பதான் சொன்னேன், உங்களுக்கு ஜிதேஷ் சர்மா இப்பதான் சொன்னேன், அசுதோஷோட ஃபார்மையும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பிரார் கேன் பேட், ஹர்ஷல் பட்டேல் கேன் பேட். இங்க பாருங்க உங்களுக்கு கிளென் மேக்ஸ்வெல் டியூ பிக் டைம். எல்லாரும் அவரை ட்ரோல் பண்றாங்க. இஸ் கோயிங் டு ஷோ ஹூ இஸ். கிரீன் இஸ் ஆல்வேஸ் குட் அட் தட் பொசிஷன். தினேஷ் கார்த்திக் பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. ஸ்வப்னில் கேன் பேட், கரண் சர்மா கேன் பேட். இஃப் தேர் இஸ் a சான்ஸ் வைஷாக் கேன் ஆல்சோ ஹிட் சிக்ஸஸ்ன்றதுனால அந்த எட்ஜ் உங்களுக்கு இருக்கு. இப்ப இங்க வந்துட்டு எப்படின்னா, இப்ப ஸ்பின் எட்ஜ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஜாக்ஸ் கேன் போல் டீசென்ட்லி, மேக்ஸ்வெல் கேன் போல் டீசென்ட்லி, ஸ்வப்னில் சிங் ஒரு 2 ஓவர் ஏமாத்திடலாம், கரண் சர்மா ஒரு 2 ஓவர் ஏமாத்திடலாம். பொட்டன்ஷியலா இவங்களுக்கும் 8 ஓவர் போடுற ஆப்ஷன் இருக்கு. ராகுல் சஹர் இஸ் போலிங் பியூட்டிஃபுல்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பரார் ரொம்ப நல்லா போடுறாரு. லிவிங்ஸ்டன் வந்தா இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறதுனால ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த ஸ்பின் எட்ஜ் வந்து பிபிகேஎஸ் இருக்கு. ஓவரால் எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஆர்சிபி கோ வித் எட்ஜ் ஆஃப் 53-47. இல்ல பஞ்சாப் கிங்ஸ் ஒரு மேட்ச் தோத்த வெளியில இருப்பாங்க. அவங்க அட்மின் வந்து முதல்ல தமிழ் இது மீன் போட்டுட்டாங்க, இப்ப கனடா மீன் போடுவாங்கன்றீங்களா? இல்லைன்னா என் பக்கம் வந்துட்டு இனி நிறுத்த முடியாது இல்லையா ஆர்சிபின்றீங்களா? ஆமாமா, மீம்ஸ் போடலாம். நானும் போடுவேன், நீங்களும் போடுவீங்க, நம்ம எடிட்டரும் போடுவாரு. மேட்ச் ஜெயிக்கணும். ஐ திங்க் ஆர்சிபி தான் மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. இனிமே ஆர்சிபி நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காங்க ஆர்சிபி அப்படிங்கிறது ஃப்ராங்க் வி ஹேவ் டு அக்செப்ட் தட். ஆன் தட் நோட் ஐ வில் ஆல்சோ பேக் ஆர்சிபி. ஸோ ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? ஸோ இங்க வந்து என்னோட ஃபேண்டசி பிக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜாக்ஸ் எடுப்பேன். ஜாக்ஸ் இஸ் டியூ. சஷாங்க் சிங் என்னமோ அவுட் ஆகிற மாதிரி தெரியல எனக்கு. ஹர்ஷல் பட்டேல் நீங்க தான் சொல்லினே இருப்பீங்க எப்படியாவது அப்படி இப்படி போட்டு இந்த எப்படி போட்டாலும் விக்கெட் கொஞ்சம் ஒஸ்டா போடுற மாதிரி இருக்கும். விக்கெட் 3 விக்கெட் வரும். ஃபேண்டசி பாயிண்ட் அதே மாதிரி சாம் கரன் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க கேப்டன்றதுனால முன்னாடி ஆடுறாரு, இம்பார்ட்டன்ட் ஓவர் போடுற அவரே எல்லாத்தையும் பண்ணிக்குவாரு. அப்புறம் ரஜாத் பட்டிதார் will definitely come good here. Faf du Plessis will also come good here. என்னோட ஆர்பி பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ், சஷாங்க் சிங், ஹர்ஷல் பட்டேல், சாம் கரன், ரஜாத் பட்டிதார் அண்ட் ஃபாஃப் du Plessis. நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் வேணும்னே தான் விட்டுருக்கேன். இப்ப நீங்க முடிச்சு விட்டுருங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் விராட் கோலி தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் எப்பயுமே விராட் கோலி எடுத்து கேப்டனா போட்டுருவேன், யோசிக்கவே மாட்டேன். பட்டிதார் நீங்க எடுக்கல? எடுத்துட்டேன் சார், சாரி. எடுத்துட்டீங்களா? சரி, பரவாயில்ல. நான் வந்து கட்டர் போடுவாரு அப்படிங்கிறதுக்காக வைஷாக் விஜயகாந்த் போன தடவை சூப்பரா போட்டார் லாஸ்ட் ஓவர்ல. இட் மைட் சீம் அ வெரி அன்பாப்புலர் சாய்ஸ் ஆர் ஆஃப் த பீட் சாய்ஸ், பட் இஸ் வெரி குட். பீடாகும் ஹையா ரேட் பண்றாரு. ஸோ ஐ வில் கோ வித் வைஷாக் விஜயகுமார் அஸ் நம்பர் 2. இந்த சைடு வந்து பிரப்சிமரன் எடுத்துட்டீங்களா பீடா? எடுக்கல. ஸோ பிரப்சிம்ரன் வில் பி அ குட் சாய்ஸ். ஹர்ஷ்தீப் சிங் ஆல்சோ, அவரும் வந்து 1 விக்கெட் 2 விக்கெட் எல்லா மேட்சுக்குமே எடுக்கிற ஒரு பிளேயர் ஹர்ஷ்தீப். ஸோ ஹர்ஷ்தீப்பை வி கேனாட் மிஸ். ராகுல் சார் ஹஸ் பின் எக்ஸப்ஷனல் ஃபார்ம். கொஞ்சம் வந்து பின்னாடியும் போடுறாரு அவர் பேக் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ்லையும். ஸோ ராகுல் சாகரையும் விட முடியாது. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய பிக்ஸ். ஹர்ஷ்தீப் சிங், ராகுல் சாகர், பிரப்சிம்ரன் சிங் இந்த சைடு, வைஷாக் விஜயகுமார் அண்ட் விராட் கோலி ஆர்சிபி சைடு. 2 பேருமே ஆர்சிபி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பீடா எல்லாம் மற்ற பிளேயிங் 11 ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? எக்ஸ்ப்ளோசிவ் கிரிக்கெட் ஆடுறாங்க ஆர்சிபி, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 7 or 8 மேட்சஸ் நம்ம வந்து என்னன்னு சொல்லும் போது நிறைய பேர் அது காமெடியா சொன்ன போது நான் ட்ரோல் பண்றேன் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட் நினைச்சுட்டாங்க. we are always here to reflect what it is. இப்போ வந்து எக்ஸ்ப்ளோசிவ் கிரிக்கெட் ஆடுறாங்க. கரெக்டா சொல்லணும்னா ஐ டோன்ட் see them losing at all. The match of the tournament is going to be against the CSK in Bangalore. அதான் சொல்றேன், அவங்களை நிறுத்த முடியும்ன்ற ஒரு டீம் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தா it is going to be Chennai Super Kings. வேற எந்த டீமாலையும் அவங்களை நிறுத்த முடியும்னு எனக்கு தோணல. I'm not taking Punjab Kings lately. They are also playing well. ஆனா I don't see RCB losing. ஒரு மிருக வெறியோட ஆடுறாங்க. So I see RCB is definitely going to come through successful in a commanding way. சாரும் அதை தான் சொல்லியிருக்காரு. That is really going to push them for the top 4 spot. அப்படி வரலன்னா கூட நான் முதல்லயே வந்துட்டு என்னுடைய இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி அவங்க ஆடுறத பார்த்துட்டு ஐ தாட் தட் தேர் கோயிங் டு ஃபினிஷ் இன் 5th பொசிஷன் சொன்னேன். 5th பொசிஷன் வந்தா கூட வெரி ஹாப்பி. த சேம் டைம் ஐ விஷ் பஞ்சாப் கிங்ஸ் ஆல்சோ ஆல் த வெரி பெஸ்ட். எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ வில் புட் அ 1 foot forward to see they get favor from other teams. வாக்கர் டீம் ஆர் நாக் அவுட், வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் கால்குலேட்டர்ல எடுக்காதீங்க. மும்பையோட நீங்க உட்கார வேண்டியதான், எந்த இதுவும் கிடையாது. லெட் us see which team plays that high quality brand of cricket, such a picturesque, beautiful venue in Dharamshala. Until we come back and entertain you for yet another episode of IPL Preview of Review. Thanks a lot and bye-bye.